1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் அதில் 13வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 12-13 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறேன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே சோதிக்கப்பட்டு எத்தனை உண்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு வேலைப்பாடுகளும் அந்த வேலைப்பாடை பரிசோதனை செய்து பார்ப்பார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 2 வீடு கட்டினாங்களாம். ஒரு கல்லால் கட்டப்படுகிற வீடு, ஒன்று வைக்கோலால் கட்டப்படுகிற வீடு. கட்டுமான பணி வேகமாக நடக்கிறது. கல்லு கட்டடம் 3 வருஷத்துக்கு மேலே போகுது. ஆனால் வைக்கோலில் 2 நாளில் கட்டி முடிச்சிட்டாங்க. கட்டி முடித்த உடனே அந்த வைக்கோலில் கட்டின வீட்டுக்குள்ளே எல்லாரும் போய் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. வெயிலுக்கு பிரச்சனை இல்லை, மழைக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்க. இந்த வைக்கோல் வீடு கட்டினவன் சொல்கிறான், கல்லு கட்டடத்தை பார்த்து, உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? பாரா, 3 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்க, நான் எவ்வளோ அருமையாக 3 நாளில் கட்டி வீட்டுக்குள்ளே போய் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம்ப்பா. உனக்கெல்லாம் அறிவு இல்லை, நீ பைத்தியம் மாதிரி வேலை செய்கிற. ஏன் வேகமாக எங்களை மாதிரி கட்டி வீட்டுக்குள்ள போயிருக்க வேண்டியதானே? பாரு, நீ 3 வருஷமா வெயிலில் கஷ்டப்படுற, மழையில் கஷ்டப்படுற, உனக்கெல்லாம் தேவையா இது? எங்களை மாதிரி கட்டியிருக்கலாமேன்னு அவனை பார்த்து என்ன செய்யறான்? விகற்பமாய், கிண்டலா, கேலியா பேசுறான். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி காலத்துல, கடைசி நாட்கள்ல என்ன ஆகுமா, இந்த வீடு அவனும் கட்டி முடிக்கிறான், இவனும் 3 வருஷம் கழிச்சு கட்டி முடிக்கிறான். அடுத்து பைபிள் சொல்லுகிறது, 2 பேரும் கட்டி முடிச்சிட்டான். அங்கே ஒரு சோதனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அக்கினியினாலே ஒரு சோதனை, டெஸ்ட், ஒரு பரீட்சை. அப்போ ஒரு அக்கினி விழுகிறது. அப்ப என்ன ஆகும்? வைக்கோல் வீடு 1 நிமிஷத்துல பஸ்பமா என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் 3 வருஷம் பிரயாசப்பட்டு கட்டின அந்த கட்டடம், அந்த வீடு, அது மழையானாலும், வெயிலானாலும், இடி இடிச்சாலும், வெயில் இருந்தாலும், அக்கினி வந்தாலும், பனி வந்தாலும் அந்த கட்டடத்தை ஒன்றும் என்ன செய்ய முடியாதுன்னு சொல்றார். அதனாலதான் அதே ஏன் வார்த்தை சொல்றார் அப்படின்னா, கிறிஸ்தவ ஜீவியத்திலையும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. சில விசுவாசிகள் பாருங்க, ஒரே நாளில் ரட்சிக்கப்படுவாங்க, ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்துருவாங்க, ஒரே நாளில் அவங்க அபிஷேகம் பெற்றுவாங்க, ஒரே நாளில் விழுந்து போயிடுவாங்க. இது அல்ல ஊழியம், இதல்ல. அப்படி அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் பரிசுத்த ஆவியானுடைய அந்த திருத்துவ தேவனுடைய அஸ்திவாரத்தில் நம்ம இருக்கணும். அஸ்திவாரம் பலமா இருக்கணும். ஏன் அஸ்திவாரம் சரியா இருக்கணும் அப்படின்னா, எவ்வளவோ பிரச்சனை நமக்கு வரும். எப்படி ஐயா சொன்னது போல, எப்படி பொன்னை புடமிட்டு அதை நெருப்பிலை சுட்டரிக்கிறார்களோ, அதனுடைய கசடுகளை வெளியெடுத்து அதை சுத்த பொன்னாக கொண்டு வராங்களோ, அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு சில போராட்டங்கள் உண்டு, சில பிரச்சனை உண்டு, சில உபத்திரவங்கள் உண்டு. ஈஸியாலாம் பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரலோகத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப சுலபமான வழி நினைச்சிராங்க. பைபிள் சொல்லுது, ஆமென் ஸ்தோத்திரம், பரலோகத்துக்கு போகிற வாசல் வழி நெருக்கமும் இடுக்கமா இருக்கும், அதுல பிரவேசிக்கிறவர் வெகு சிலர், கொஞ்சம் பேர் தான். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல், அதாவது நரகத்துக்கு போகிற வாசல் வழி விரியும், விசாலமா இருக்கும். அதிலே பிரயாணம் பண்ணுகள், செல்லுகள் அநேகராய் இருப்பார். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல பாடு இல்லாம கிறிஸ்தவ ஜீவியம் கிடையாது. வேதனை இல்லாம கிடையாது. கண்ணீர் இல்லாம இல்ல, அழுகை இல்லாம இல்ல. அடுத்தவன் நம்மள பேசாம நம்ம ஊழியத்துல வளர முடியாது. அடுத்தவன் நம்மள பொறாமப்படாம ஊழியத்துல, குடும்பத்துல வளர்ச்சி அடையவே முடியாது. அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நீங்க நினைச்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிற, என் அஸ்திவாரம் புல்லுல கிடையாது, என் அஸ்திவாரம் மண் மேல கிடையாது, என் அஸ்திவாரம் ஞான கண்மலையா இருக்கிற கிறிஸ்து மேல போட்டிருக்கிறேன். எனக்கு எத்தனை பிரச்சனைகள், உபத்திரங்கள் வந்தாலும் அதிலே நிற்பதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தந்திருக்கிறார். காரணம், என் அஸ்திவாரம் கர்த்தர் பேரில் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்க அஸ்திவாரம் எப்படி இருக்கணும்? ஆண்டவர் பேர்ல இருக்கணும். அப்போ அஸ்திவாரம் அவர் மேல அஸ்திவாரம் இருந்தா தான். அதனாலதான் பாருங்களேன், பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள. பேதுரு மேல கட்டல. நீ ஒன்னு சொல்றாரு, நீ சீமோன், நீ பேதுருவா இருக்கிற, நீ நாணலா இருக்கிற, நீ அங்கிட்டு இங்கிட்டு ஆடுற ஆளா இருக்கிற. அதனால என் வார்த்தையாகி இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்றார்.
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. பேதுரு மேல சபை கட்டல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல சபை இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு இருக்கிறது. எத்தனையோ 2026 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சபைகள் நிலைத்திருப்பதுக்கு என்ன காரணம்னா, அஸ்திவாரம் மனுஷர் பேர்ல கிடையாது. அஸ்திவாரம் ஒரு புல்லு வச்சு கட்டல, அஸ்திவாரம் ஒரு சின்ன கல்லை வச்சு கட்டல, அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்க, அவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற. அதனால நீங்க ஒரு நாளும் அவன் பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, நெருக்கடிகள் வரும்போது, கண்ணீர் வரும்போது, ஏன் ஆண்டவரே என்னை ரட்சித்தீங்க, ஏன் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, ஏன் என்னை நீங்க போட்டு இப்படி என்னை கொடுமைப்படுத்துறீங்க, நான் நிறைய முறை நினைச்சிருக்கேன் எல்லா விசுவாசியை போல இருந்துட்டோம்னா நல்லா இருக்குமே ஆண்டவரே நினைச்சிருக்கேன், பல முறை நினைச்சிருக்கேன். நீங்க யோசனை பண்ணி பாருங்க. விசுவாசிகளுக்கு கஷ்டம் ஜாஸ்தியா, ஊழியக்காரனுக்கு கஷ்டம் ஜாஸ்தியானா என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஊழியத்தில் நெருக்கடி, எவ்வளவு வேதனை, அவமானங்கள், எவ்வளவு நிந்த தெரியுமா. வெளியே தலை காட்ட முடியாது, ரொம்ப மனசு வந்து தூங்கவே முடியாதுன்னு வைங்களேன். தூக்கம்னா என்னன்னு கேட்கிற அளவுக்கு தான். அதனாலதான் காலையில கொஞ்ச நேரம் தூங்குறது, மதியானம் அப்படி உட்காந்து சேர்ல உட்காந்துட்டே தூக்கம் வந்துடும். ஏன்னா தூக்கம் கிடையாது. ராத்திரி 1 மணிக்கு ஒருத்தர் கூப்பிடுவார், ஒருத்தர் 2 மணிக்கு கூப்பிடுவார், ஒருத்தர் ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், ஒருத்தர் அங்க போகணும் இங்க போகணும். இதுக்கு மன உளைச்சல், பிள்ளைகள் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஏதாவது வியாதி, அங்கிட்டு ஒரே கஷ்டம், நெருக்கடி தான். அதுல நினைப்பேன் நான், எல்லா விசுவாசியமா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு 10,000 15,000 ஒரு சம்பளத்துக்கு போயிட்டு கடன் இல்லாமல் ஒரு குடிசை வீட்டில் கூட இருந்தால் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காலையிலே 8 மணிக்கு ஒரு ஆராதனைக்கு போயிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வர்ற வழியிலே ஒரு மட்டன், ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு போட்டு நல்ல கொத நல்ல சுக்கா மாதிரி குழம்பு வச்சு கொஞ்சம் சோறை தின்ட்டு மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் நல்லா படுத்து சாயங்காலம் 5 மணிக்கு எந்திரிச்சு டிவியை போட்டு ஒரு நல்ல நிகழ்ச்சிகளை பட்டிமன்றத்தை கூட பார்த்துட்டு அப்புறம் சோம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சாப்பாடை ஒரு அடி நொறுக்கிட்டு அப்புறம் 10 மணிக்கெல்லாம் 9 மணிக்கெல்லாம் படுத்துங்கிட்டு காலைல ஒரு 6-7 மணிக்கு எந்திரிச்சு அப்படி குளிச்சு கிளம்பி வேலைக்கு போனா என்ன அருமையான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அப்போ அந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யல இல்லை. இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? ஜெபம் முடிச்ச உடனே நீங்க என்ன வெட்டி குத்தி எதையாவது பண்ண போறீங்களா? இல்லை. நீங்க அடுத்து என்ன செய்வீங்க? வெட்டுவீங்க, குத்துவீங்க. என்ன செய்வீங்க? தக்காளியை வெட்டுவீங்க, உருளைக்கிழங்கு குத்துவீங்க, உடனே குழம்பு வச்சு சாப்பிட்டு இப்போ வெந்தது போதும் தொந்தியில போடுன்னு படுத்துருவீங்க, அவ்வளவுதான். ஆனா நான் அப்படி செய்ய முடியுமா? நான் அடுத்து என்ன செய்யணும்? யார் வீட்டில் ஜோம் பண்ண, யார் ஆஸ்பத்திரியில் இருக்கா, யாருக்கு பலவீனம், யாருக்கு பிரச்சனை, ஐயோ சாயங்காலம் சம்பளம் கொடுக்கணும், மதியானம் டிவியும் கொடுக்கணும், கொத்தனார் என்ன செய்தார், அவர் என்ன செய்யறார், இவர் என்ன செய்யறார், இந்த ஐயா அந்த ஐயா, இப்படி குழப்பம். நிம்மதியை கொஞ்சம் கூட என்ன செய்யாது இருக்காது. ஆனா இதன் நடுவில் தான் ஆண்டோட சொல்லுவோம், ஒரு விசுவாசியாவது என்னை வைங்கப்பா. எனக்கு விசுவாசி என்ன 10,000 15,000 சம்பளம் போதும், அதுல குடும்பத்தை எப்படி இல்லாமோ நடத்தலாம். ஆண்டோட கிருபை கொஞ்சம் இருக்கும், ஒரு 15,000 சம்பளம் இருக்கும், கிருபையை வச்சு சம்பளத்தை வாங்கி அப்படியே சம்பாதிச்சு ஓட்டிக்கிட்டே ஆயுசு காலம் முழுசு நல்லா இருக்கலாமேன்னு நினைச்ச நாள் உண்டு. பிரியமானவர்களே, ஒருவேளை நான் பாஸ்டரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் நினைச்சிடாதீங்க. பைபிள் சொல்லுகிறது, நீ அசால்ட்டா யாரும் துணிகரமா யாரும் பாஸ்டர் ஆகாதீங்கன்னு பைபிள்ல வசனம் இருக்குது. அவசரப்பட்டு ஊழியக்காரன் ஆயிராத. ஏன்னா அது நிறைய கஷ்டம், நிறைய வேதனை, வெளியே சொல்ல முடியாது. பிள்ளைகளுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு அவமானம் வரும், உங்க மனைவி அசிங்கமா பேசுவா, உங்களை அசிங்கமா பேசுவா, ஊரே தூத்தி தெரியும், உங்க நன்மை வெளியே தெரியாது. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் உங்க நன்மை வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போற வரமெல்லாம் கோச்சிக்கிடுவான். தெருவில் போறோம்லாம் பாருங்க, எங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட் ஒருத்தன் அடிக்கடி 60 தூக்குறான். ஏன் தூக்குறான்னு தெரியல, அது 60 தூக்குறதுக்கே அவனுக்கு பலன் இருக்கான்னு தெரியல. 60 தூக்கிறான், அப்படி ஆட்டிக்கிறான், எங்களை பார்த்து இப்படின்றா இப்படி முறைக்கிறான். இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் ஒரு நார்மல் விசுவாசியா இருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? நேர போய் அவன் 60 வாங்கி ஒரே சொருவருக்கு 5 நிமிஷம் ஆகுமா? ஆனா ஊழியத்துக்கு வந்ததுனால, ரட்சிக்கப்பட்டதுனால, அபிஷேகம் பெற்றதுனால, கர்த்தரை ஆராதிக்கிறதுனால அதெல்லாம் நமக்கு அடாத காரியம். வெட்டுனாலும் வெட்டுறா, குத்துனாலும் குத்திட்டு போட, அவ்வளவுதான் உன் பிரச்சனை, அவ்வளவுதானே உனக்கு சந்தோஷம் போன்ற அளவுக்கு கர்த்தரை மாத்துக்க. அவ ஊழியம் சாதாரண விஷயம் கிடையாது. ஊழியம் ரொம்ப ஈஸியாக நினச்சிடாங்க. இது ரொம்ப பிரயாசம், ரொம்ப கஷ்டம், ரொம்ப இதில் அழுகணும், ரொம்ப கண்ணீர் வடிக்கணும், வெளியே அழ முடியாது, 4 பேருக்கு முன்னாடி அழ முடியாது, கதை உடச்சிட்டு அழணும். நம்ம வீட்டில் அழுதா பிள்ளைகளை பார்த்துட்டா, அது எங்கள் அப்பா ஒரு ஆம்பளை, ஒரு 45 வயசில் எங்கள் அப்பா அழுறாருன்னு அது என்ன நினச்சிக்கிடும், வருத்தப்பட்டுரும், பிள்ளை படிக்காது, மன நொந்துரும்னு. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம், பொண்டாட்டி பிள்ளை தூங்கினதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அழுறம் பாருங்க. இந்த அழுக ஊழியத்தில் அதிகம் இருக்கும், தனிமையில் அழுகிற அனுபவங்கள் அதிகம் இருக்கும். அதனாலதான் ஊழியம் என்பது ஈஸியான காரியம் இல்ல. இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறோம் பாருங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இந்த பிரயாசத்துக்கெல்லாம் தேவன் பலன் தருவார், அது சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்ல. அல்லேலூயா. இவ்வளவு ஊழியத்தில் பிரயாசம், இதெல்லாம் நான் சொன்னது ஒரு 5% சொல்லியிருக்கேன். இன்னும் ஏகப்பட்ட இருக்கு. நம்ம சும்மா நிறைய காரியம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. ஒரு நாள் வரப்போகிறது, 1000 ஆத்துமாக்களுக்கு ஊழியக்காரனா கர்த்தர் வைப்பாரு. அன்னைக்கு இப்படித்தான்
ஊர்க்காரன் இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் போகணும். அன்னைக்கு கொஞ்சம் பெருமை பீத்திக்கிட்டு அலைஞ்சோம்னா 1000 50 அல்லேலூயா. தேவனால் 50 1000 முடியும், 1000 50 முடியும். 5 அப்பத்தை 5000 பேருக்கும் கொடுப்பாரு. சோத்திரம். அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுப்பாரு. ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட அப்பத்தை உருவாக்கவும் முடியும். தேவனால் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, அஸ்திவாரமாகிய மூளைக்கல்லாகி இருக்கிற கிறிஸ்து மேலே உங்கள் வாழ்க்கை கட்டப்படணும், கட்டி எழுப்பப்படணும். எழுப்பிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, போராட்டம் வரும், பிரச்சனை வரும். ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்மளை போராட விட மாட்டார். நல்லா பார்த்துக்கிடுங்க. ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் உங்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும். இப்போ நான் இருக்கேன் ஊழியத்தில் 25 வருஷமாக ஊழியம் செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 14 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன், இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சுருப்பார். இப்போ நான் அந்த சர்ச்சை கட்டிட்டு நான் ஊழியத்தில் ஓரளவு ஸ்டடி ஆகிட்டேன்னா, அப்புறம் அந்த ஒரு எப்படி இப்போ சொல்கிறேன், ஒரு தண்ணி பெரிய குளத்துலேருந்து நமக்கு இப்போ கள்ளிப்பட்டிக்கு தண்ணி வருதுன்னா, எடுத்த உடனே சுவிட்சை போடணும், தண்ணி திறந்து விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு பைப்பு எல்லாத்தையும் நீர்வட்டம் பார்ப்பாங்க, எங்கேருந்து இறக்கம் இருக்குது, எங்கே உயரமாக இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து சரி பண்ணி பைப்பை போட்டு அதுக்கு மோட்டர் ரெடி பண்ணி அதுக்கு குழாய் பதிச்சு நிறைய அதுக்கு சிஸ்டம்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, ஒரே தண்ணி வர வைக்கிறதுக்கு ஒரு டைம் தான். சுவிட்ச போடனே குபுன்னு கள்ளிப்பட்டிக்கு தண்ணி வந்துடும். ஆனால் அந்த கள்ளிப்பட்டிக்கு தண்ணி கொண்டு வர்றதுக்கு 10 வருஷம் ஆனாலும் அதை போராடி அதை சரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சுவிட்சை அழுத்தின உடனே தண்ணி எப்படி. நான் சொல்கிறேன், இந்த ஊருக்கு வந்து 19 வருஷம் ஊழியம் செஞ்சுருக்கேன். எப்படி பைப்பு நோண்டி குழி தோண்டி பைப்பை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணி மோட்டரெல்லாம் ரெடி பண்ணி பட்டன் தட்டுற கண்டிஷனுக்கு இப்போ நம்ம வந்திருக்கிறோம். பட்டனை மட்டும்தான் தட்டுறதுக்கு கொஞ்ச நாளில் தட்டிடுவோம். ஆத்துமாக்களை எப்படி கடற்கரை மணலை போல கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வர, அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவையில்லை. அதுக்கப்புறம் நம்ம கவலைப்படவோ, அதுக்கப்புறம் நம்ம கஷ்டப்படவோ அவசியமே இல்லை என்பதை இந்த கால வேளையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலையில நம்மோடு கூட கர்த்தர் பேசி இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். அவன் ஒரு மூளைக்கல்லா இருக்கிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார். கொஞ்ச காலம் தான் நம்ம கஷ்டப்படணும், கொஞ்ச காலம் தான் நம்ம பிரயாசப்படணும். இன்னும் கொஞ்ச காலம் தான் நாம் கஷ்டப்படுவோமானால் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ளே ஒரு பெரிய திறப்பு, பெரிய வாசல் திறக்க போகிறது. பார்க்கிறவனா ரட்சிக்கப்படுவான், கள்ளிப்பட்டியை ரட்சிக்கப்படும். எவன்லாம் நம்முடைய சபைக்கு ரொம்ப அருவா தூக்குனானோ அவன்லாம் ஆண்டவர் விளக்கமாறு தூக்க வச்சு சர்ச்சை பெருக்க வைப்பார். எவன்லாம் நம்மளை குத்திடுவானோ அவனை ஆலயத்தில் முழங்கால் போட வச்சு அப்படியே பாவம் போல நிற்க வைப்பார். நீ எல்லாம் ஒரு ஆளாடானவனை முழங்கால் போட வச்சு, ஐயா நீங்க தான் ஏன் பெரிய ஆள்னு சொல்ல வைப்பார். இதெல்லாம் தேவன் செய்கிற காரியம். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்றேன், நான் இந்த 25 வருஷ ஊழியத்தில் எத்தனை பேரையோ பார்த்தேன். அண்டா மீசை வச்சுக்கிட்டு நான் பெரிய ஆளு, நான் யார் தெரியுமான்னு சொன்ன ஆளெல்லாம் குழந்தை மாதிரி முழங்கால் போட வச்சு திருவிருந்து எடுக்க வைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பெரிய ஆளு, மீசை திருக்கிட்டு, நான் யார் தெரியுமா, நான் என்ற அருவா இருக்கு என்ற ஏகே பாடி எத்தனை பாட்டி சேவன் இருந்தாலும் அவன் சோத்திரம் கர்த்தருக்கு முன்னால எல்லாம் பஸ்பமாயிரும். ஆண்டவர் அவர்களை அவன் ஆலயத்துகளை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் இருக்கிற ஐயா இருக்கிற இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சாதாரண நினைக்கிங்களா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீரநாத்தா பெரிய முரட்டால தான் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம கோவத்தை அடக்கி, திமிரை குறைச்சி, கொழுப்பை குறைச்சி, இன்னைக்கு எல்லாத்தையும் மாற்றி ஆலயத்தில் யார் சொன்னாலும் கும்பிடுற மாதிரி, யாரை சொன்னாலும் தாழ்ந்து போகிற மாதிரி கர்த்தர் மாற்றி இருக்கிறாருன்னா, இந்த ஜனத்தை மாற்ற தேவனால் கூடும். இந்த ஊழியத்துக்கு கள்ளிப்பட்டில் வரும்போது சொன்னா, இந்த ஊரே சரியில்லை, எவனும் ரட்சிக்கப்பட மாட்டான், ஒருத்தன் கூட பரலம் வர மாட்டான். இது சோதோம் குமாரா பட்டணம் என்று ஒருத்தர் சொன்னார். இது சோதோம் குமாரா பட்டணம். விபச்சாரம், கொலை, கொள்ளை, கஞ்சா, சாராயம். ஐயோ இந்த ஊர் சரியில்லை பாஸ்டர், இந்த ஊருக்கு வேண்டாம், நீங்களும் இந்த ஊர்லயே இருக்கீங்க. ஒருத்தர் சொன்னார், நீங்களாம் கோயம்புத்தூர், மெட்ராஸ், பெங்களூர் பக்கம்லாம் இந்த சபையை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு உங்க பிரசங்கத்துக்கும் உங்க வேகத்துக்கும் உங்க ஊழிய அனுபவத்துக்கும் பிச்சுக்கிட்ட ஆட்கள் வருவாங்க. நான் சொன்னேன், அங்கெல்லாம் ஓகே தான், ஆனால் அழைச்ச இடம் எனக்கு இங்கே தான். பாத்திரத்தை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அங்கெங்கேயோ தண்ணி ஊற்றினா பாத்திரத்தில் எப்படி நிறையும். தேவன் என்ன இங்கே வச்சிருக்கிறாருன்னா, இந்த காலம் வர எப்படி ஒரு மலையை அடிச்சு உடைச்சி அதை சிற்பமாக மாத்திரமோ, அது வரைக்கும் இந்த 19 வருஷம் இந்த கள்ளிப்பட்டி என்கிற மலையை குறைஞ்சி ஒரு சிற்பத்தை உருவாக்க வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் வரப்போகிறது, அது இன்னும் 2 மாசமோ இன்னும் 3 மாசமோ சிற்பம் வெளியே தெரியும். ஆண்டவர் இவ்வளவு அடித்து உடைத்தேனை சரி பண்ண அந்த வேலைப்பாடுகள் வெளியாகும். அக்கினி சோதிக்கப்படும் போது நம்முடைய சபையை கர்த்தர் உயர்ந்து நிற்க பண்ணுவார். பல ஆத்துமாக்களை கர்த்தர் சபைகளை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஈபி டிபார்ட்மெண்ட்ல ஆட்களை கொண்டு வருவார். கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. காணாவளுக்கு ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கறவங்க சபைக்கு வருவாங்க. இந்த பெரியகுளம் ஜிஹெச் அவன் சோத்திர எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம், டீச்சர்ஸ், இன்ஜினியர், டாக்டர் எல்லாம் கொண்டு வரக்கூடிய காலம் சீக்கிரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு 10க்கும் 5க்கும் நம்ம கையேந்தி நிற்கிறோம். ஆனால் லட்சங்களை நாம கொடுத்து அநேகரை தாங்குற மாதிரி தேவன் சீக்கிரத்தில் வைக்க போகிறார். அது சீக்கிரத்தில் நீங்கி விடுந்த லேசான உபத்திரவம் என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இது
இது சும்மா ஒரு ட்ரையல் தான் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கார். நம்மளை உருவாக்கி 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 பாருங்க. ஒரு கல்லை உடைக்கிறாங்க, அதை ரெண்டா உடையுது. ஒரு கல்லை, ரெண்டு கல்லையுமே ஒரு சாமி படத்தை அல்லது ஒரு சிலையை சிற்பாசாரி செதுக்கிறான். ஒன்று ஒத்துழைக்குது, ஒன்று ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஒத்துழைத்தது மேலே கோபுரத்தில், ஒத்துழைக்காது கால் மிதியடிக்கு வருகிறது. அதே கோயிலில் மிதியடியாக மாறுகிறது. நீங்கள் மிதியடியாக மாறுகிறதும் ஒரு சிற்பமாக மாறுகிறதும் நம்முடைய கையில் தான் இருக்க தவிர உருவாக்குகிறவர் கையில் அல்ல. ஒத்துழைப்புமே ஆனால் தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களே ஆனால் தேவன் உங்களை இதே ஊர்ல, யாருமே இந்த ஊருக்கு வராதுன்னு சொன்ன ஊர்ல நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். ஒரு பெரிய ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நாளானது விளங்க பண்ணும். வெள்ளியை புடமிடுகிறது போல, பொன்னை புடமிடுகிறது போல கர்த்தர் நம்மை புடமிட்டு பெரிய அற்புதத்தை செய்வாராக. ஜெபம். கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்ணை மூடி, ஆண்டவரே நீர் எங்களை உருவாக்கியிருக்கு. இந்த கள்ளிப்பட்டியில் இருக்கிற ஜனங்களை மனம் திரும்ப பண்ணணும். சீக்கிரத்தில் இந்த கள்ளிப்பட்டியில் கர்த்தருடைய கொடி பறக்கணும். சாராயம், கஞ்சா, ஊசி, மாத்திரை, இந்த போதை மாத்திரைக்கு அடிமையா இருக்கிற வாலிப தம்பிமாரெல்லாம் சபைக்குள்ள வரணும். ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் ஒரு சேனையாக மாற்றணும். இன்னைக்கு நம்ம சபையில ஒரு 15 பேர் வாலிப பசங்க இருக்கிறாங்க. ஆனா வரும் நாட்களில் 100, 200 வாலிபர்கள் சபைக்குள்ள இருக்கணும். ஓ ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சபையில இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் பயன்படுத்தணும். இனி வருகிற நாட்களில் வாலிபர்களை எடுத்து கர்த்தர் சிலம்பம் பண்ணும்படியா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணும்படியா, ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் குறித்த நாளுக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தும்படியா எல்லாரும்